கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. கர்த்தருடைய ஊழியக்காரன் ஜீவ வார்த்தை மூலம் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களோடு பேச போகிறார். வார்த்தை மூலம் பேச போகிறார். பயப்படாதீங்க. பிறந்த நாளை காண்கிற அனைவரையும் வாழ்த்துகிறேன். திருமண நாளை காண்கிற குடும்பங்களையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் ஆசீர்வாதம் வாய்ப்பார். இந்த ஜீவ வார்த்தைக்கான வசனத்தை கேட்போமா? 1 நாளாகமம் 29:12. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவம் வல்லமை உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். முதல் பகுதி, அதாவது ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. இந்த ஜீவார்த்தின் தலைப்பு ஐஸ்வர்யமும் கனமும் வரும். ஐஸ்வர்யனானது செல்வ செழிப்பு. அது ஆண்டவரால் நமக்கு வருது. தேவன் தான் அந்த காரியத்தில் நமக்கு செய்து கொடுக்கிறார். நல்ல வேலை வாய்ப்பு, நல்ல தொழில் வாய்ப்பு, நாம் செய்கிறத கர்த்தர் ஆசீர்வதிக்கிறது. அதனால் நம்ம ஐஸ்வர்யமாக மாறுறோம். ஆதியாகமம் 26:12-13 ஈசாக்கு ஆண்டவர் வர வர விருத்தி அடைய பண்ணினார். அவன் மகா பெரியவனாக மாற்றினான். அதே போல் நம்மளை ஐஸ்வர்யமாய் மாற்றுற ஆண்டவர். கனன்னா நம்மை குறித்து மற்றவங்க மனதில் நினைக்கிற ஒரு உயர்வான எண்ணம். அதாவது இவங்க ஒரு பெரிய ஆள், பெரிய காரியத்தை செய்கிறாங்க, சமுதாயத்தில் ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கிறாங்கன்னு ஒரு எண்ணத்தை அவங்க உருவாக்கும்போது நம்மளை கனப்படுத்துவாங்க. எந்த இடத்துக்கு போனாலும் நம்மை ஒரு மேன்மையான இடத்துல வச்சு பார்ப்பாங்க. அந்த கனமும் கர்த்தரால் வருது. இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். ஐஸ்வர்யமும் வரும், கனம் வரும். சில வேளை ஐஸ்வர்யம் ஒன்றும் இல்லாமல் தரித்திரத்தில் இருந்தீங்கன்னா தரித்திரத்தை மாற்றி ஐஸ்வர்யத்தை கொண்டு வருவதற்கான அத்தனை வழியிலும் திறந்து கொடுத்து உங்களை ஐஸ்வர்யம் வர மாற்றுவார். கனவீனப்படுத்தப்பட்டு கொண்டு இருந்தீங்கன்னா, அதாவது மற்றவங்களை கனவீனப்படுத்திட்டு இருந்தாங்கன்னா அந்த சூழ்நிலை மாறி கனப்படுத்துவாங்க. ஒரு பெரிய தொழிலதிபர், ஒரு பெரிய தேவ ஊழியக்காரர், ஒரு நல்ல தேவ மனுஷன், ஒரு தீர்க்கதரிசி அல்லது ஒரு பெரிய அதிகாரி, அந்த ஸ்தானத்தில் உங்களை கொண்டு வந்து கனவீனப்பட்ட இடத்துலலாம் உங்களை கனப்படுத்த போகிறாங்க. உங்களை ஒரு உயர்ந்தவர்களாக பார்க்க போகிறாங்க. அதற்கேற்ற பணிவிடைகளை செய்வாங்க. புரிஞ்சிட்டிங்களா? அது ரெண்டுமே கர்த்தர் செய்ய போகிறார். ஐஸ்வர்யமும் வரும், கனவும் வரும். நம்புவீங்களா? விசுவாசிப்பீங்களா? ஜெபம் பண்ணுவோமா? ஜெபிக்கலாம். நன்றி தகப்பனே. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே எங்களுக்கு வருகிறது. யாரெல்லாம் ஐஸ்வர்யம் இல்லாமல் இருக்கிறாங்களோ, கனம் இல்லாமல் இருக்கிறாங்களோ, அப்படியே பிள்ளைகளுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுங்க. கனப்படுத்துவதற்கான சூழலை உருவாக்குங்க. அப்படியே செய்கிறதற்காக நன்றி. குறிப்பாக கேன்சர் வேதனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அற்புதமான சுகம் அளிக்கிற வல்லமை இப்பொழுதே இறங்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். அந்த வியாதி அவளொட்டு விலகி போட்டும். கிட்னி பாதிக்கப்பட்ட டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் சுகத்தை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். மூல வியாதினால் பாதிக்கப்பட்டு கஷ்டப்படுறவங்களுக்கு இயேசுப்பா நீர் விடுதலை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறேன். பிசாசன் போராட்டத்தினால் கஷ்டப்படுகிற குடும்பங்களில் விடுதலை கொடுத்தரணும். கடன் பிரச்சனைகள் விலகட்டும். ஊழி செய்கிற தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஊழிய பாதையிலே ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யுங்க. நீர் அப்படி செய்ய நன்றி. எங்கள் ஜெபத்தை கேட்டு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.